பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமன விவகாரத்தில் இடைக்கால தடை விதிக்கப்பட்டது உள்நோக்கத்தோடு வழங்கப்பட்ட சட்டவிரோதமான தீர்ப்பு என்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார். அதாவது ஏற்கனவே நான் அறிக்கையிலே எழுதியிருக்கிறேன், இது திட்டமிட்ட ஏற்பாடு, முறையற்ற அரசியல் சட்டத்திற்கும் நடைமுறைக்கும் விரோதமாக 2 பேர் திட்டமிட்டு, மிக முக்கியமாக உச்சநீதிமன்றத்தை விட உயர்நீதிமன்றம் ஏதோ உயர்ந்ததைப் போல ஒரு தவறான சட்டவிரோதமான ஒரு தடை ஆணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, அந்த வழக்கு அவசரமாக எடுத்துக்கொண்டு விசாரிக்க வேண்டிய வழக்கும் அல்ல. அந்த வழக்கை குறிப்பிட்ட 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுதான் விசாரித்து கடைசி நாளில் அதற்கு தடை வழங்க வேண்டும் என்று ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். மாலை 6 மணிக்கு மேலே அதுவும் ஒலிபெருக்கை நிறுத்திவிட்டு நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் செய்வோம் என்று சட்டத்தை எடுத்திருக்கிறார்கள். முழுமையாக இந்த நீதிபதிகளுடைய போக்கு என்பது கெட்ட எண்ணத்தோட மேலஃபைடி ஆக்ஷன் என்று நாங்கள் குற்றம் சுமத்துகிறோம். அதற்குரிய வாய்ப்புகள் உரிய அரங்கத்திலே செய்யப்படும். உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு மேலே தமிழக அரசு சார்பாக வந்திருக்கிறார்கள். ஒரு அரசாங்கத்தை 1 வாரத்துக்குள்ளாகவே நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று மிக முக்கியமான பிரச்சனையில் அதுவும் உச்சநீதிமன்றம் கொடுத்து அது சம்பந்தமான வழக்குகள் நிலுவையில் இருக்கிற நேரத்தில் அதை வழக்கறிஞர் அவர்கள் சுட்டிக்காட்டிய நேரத்தில் கூட அதை பற்றி கவலைப்படாமல் நாங்கள் எங்கள் இஷ்டத்திற்கு தானடித்த மூப்பாக செய்வோம் என்பது சட்டத்தை வளைத்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் சட்டவிரோதமாக தந்திருக்கிற அந்த ஆணை மீது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற காரணத்தால் மேலும் உள்ளே புக விரும்பவில்லை. ஆனால் இது முழுக்க தமிழக அரசுக்கு ஒரு சங்கடத்தை உருவாக்க வேண்டும் என்று கெட்ட எண்ணத்தோடு மேலஃபைடி இன்டென்ஷன் என்பதோடு இது நடக்கப்பட்டிருக்கிறது. வன்மையான கண்டனத்துக்குரியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.